மது 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 இது பாருமா, கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு, சூடாயிடுச்சு. நான் சொல்றேன் கேளு. வா. பாரு, நீ என்னோட செல்லம் தானே. நீ நீ என்னோட செல்லம் தானே, என்னோட குட்டி பாப்பா தானே. இது பாரு, இது பாரு, இன்னைக்கு சண்டே தானே, என்ன தேச்சு போடா செல்லம். ப்ளீஸ் அண்ணி, அண்ணி நீ வேணாம். என்ன அதெல்லாம் இருக்கணும், நீ உட்காரு, உட்காருன்னு சொல்றல. அண்ணி ப்ளீஸ் கிளிப் எடு, எடு கிளிப், எடு கிளிப். இது பாரு, இது பாரு, என்ன தேச்சு குளிச்சா உடம்பு அண்ணி வேண்டாம், வேண்டாம். சொல்றது கேளு. வா வா. ஏய் ஏய் வேண்டாம், சொல்ற பேச்ச கேளு. அண்ணி தலை வலிக்குது, நீ காஃபி போட்டு கொடுங்க. என்னாச்சு? புஷ்பா, கடவுளே. புஷ்பா, புஷ்பா, டாக்டர் கூப்பிடுங்க. பாரு புஷ்பா, என்னாச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடா. சீக்கிரம் வரேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? புஷ்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவா. என்ன செய்யுதுப்பா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நீ பதறாத, என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. இருங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்பா அப்பா தண்ணி குடிங்கப்பா. அப்பா உடம்புக்கு எதுவும் இல்லைன்னா ஏதாவது கனவு கண்டீங்களா? ச்சே, நான் என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டேன்ப்பா. இளங்கோ போயிடாது, ஒரு நிமிஷம் இரு. எனக்கு உடம்புக்கு ஏதாவதுனாலும் பரவாயில்ல. ஆனா என்னப்பா கெட்ட கனவா? என்ன பண்ணீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? அப்படி இல்லை இளங்கோ, விடிய காலம் வர்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதான்ப்பா எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு உடனே புஷ்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அட என்ன பண்ணீங்க குழந்தை மாதிரி? புஷ்பாவுக்கு என்ன போ? அவங்க அம்மா வீட்டுல ஜாலியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. அவ சொர்க்கமே அதானே. அப்படி இல்லை இளங்கோ, புஷ்பாவுக்கு ஏதோ விபரீதம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த மாதிரி எல்லாம் கனவு வரக்கூடாதுப்பா. அது 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 ஏன் வந்ததுன்னே எனக்கு புரியல. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. ஆனா உங்க கவலையில அர்த்தம் இல்லைன்னு மட்டும் புரியுது. விடிகாலையில வர கனவு பழிச்சிரும்னா உலகத்துல யாருமே அந்த நேரத்துல தூங்க மாட்டாங்க. இது ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ தாண்டா இன்னும் புரிஞ்சுக்காம பேசுற. புஷ்பா நம்ம வீட்டுக்கு விளக்கேத்து வந்த மகாலட்சுமி. அவன் நல்லபடியா பெத்து பொழைக்கிற வரைக்கும் என் மனசுல வேற சிந்தனையே இருக்காது. உங்க அம்மா இருந்திருந்தா அவளை இன்னும் எவ்வளவோ நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை காரணமா காட்டித்தானே சம்பந்தியமா அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதுன்னா அதை அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியுமா? நீயே சொல்லு. எப்பாவது நான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேனா? என்ன உடனே சம்பந்தியமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம். அப்பா விளையாடாதீங்கப்பா. இந்த நேரத்துலயா? ஏற்கனவே அவங்க ஒரு மாதிரி. இதுல கனவு கண்டேன் மருமகளை பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா வேற வேணையே வேண்டாம். இந்த பாருங்க, புஷ்பாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவன் நல்லா தான் இருப்பா. இல்ல இளங்கோ, எனக்கு மனசு சமாதானம் ஆகல. நான் என் மருமகளை பார்த்தே ஆகணும். சொன்ன கேளுங்கப்பா. வேணா நான் போய் பார்த்து வரட்டுமா? சரி, உடனே கிளம்பு. இப்ப வா. சும்மா இருங்கப்பா. நான் ஆபீஸ் போறப்ப அப்படியே போய் பார்த்துட்டு போறேன். ரொம்ப அவசரம்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே போன் பண்ணி பேசுங்க. இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கப்பா. போன் பண்ணி டென்ஷன் ஆக்க வேண்டாம். வயசானவங்களுக்குன்னு ஒரு மனசு உண்டு இளங்கோ. உன்னுடைய சமாதானத்தை எல்லாம் அது ஏத்துக்காது. ஒன்னு நான் இப்ப அங்க போகணும். இல்லன்னா நீ கிளம்பி போய் அங்க பார்த்துட்டு உடனே போன் பண்ணணும். விட மாட்டீங்களே. சரி, நீங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி அவளை போய் பார்த்துட்டு ஆபீஸ் போய் போன் பண்றேன். ஓகேவா? படுங்க. கடவுளே, என் மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் நல்லா இருக்கணும். என் கனவு பலிக்கவே கூடாது ஐயா.
நீங்க என்ன இங்க ஆபீஸ் போகாம இந்த நேரத்துல? அது ஏங்க கேக்குறீங்க? இன்னைக்கு காலையில அப்பா ஒரு கெட்ட கனவு கண்டிருக்காரு. அதுல புஷ்பாவுக்கு ஏதோ விபரீதம் நடக்க போக அலறி அடிச்சு எழுந்திருச்சிட்டாரு. இந்த நிமிஷமே புஷ்பாவை பார்க்கணும்னு ஒத்த கால நிக்கிறாருக்கா. விடியகல்ல 5 மணிக்கு எப்படி இங்க கூப்பிட்டு வர முடியும்? வேணாம்ப்பா, புஷ்பாவுக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. இப்ப நீ என்ன கூப்பிட்டு போறியா இல்ல நான் போய் பார்த்து வரட்டுமான்னு கேக்குறாரு. வேற வழி இல்லாம என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு சமாதானப்படுத்தி நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். அக்கா, புஷ்பா நல்லா தானே இருக்கா? நல்லா இருக்கா. நீங்க வேணா வீட்டுக்கு போய் பாருங்களேன். வேணாக்கா, இப்ப நான் வீட்டுக்கு போய் புஷ்பாவை பார்க்க போனேன்னா அத்தையும் புஷ்பாவும் என்ன திடீர்னு காலையிலே வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. நானும் அப்பா கண்ட கனவை சொல்லி உன் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு ஆபத்து, அதான் உன்னை பார்த்துட்டு போக வந்தேன்னு சொன்னா அவங்க தேவையில்லாம பயப்படுவாங்க. அதான் அங்க போகணுமான்னு யோசிக்கிறேன். ஆஃபீஸில் ஆடிட்டிங் வேற போயிட்டு இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. புஷ்பா நல்லா இருக்கான்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, அது போதும்க்கா. நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரி. அக்கா, நீங்க ஸ்கூல் தானே போறீங்க? ஆமா. போற வழியில நான் டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. வேண்டாம். அக்கா வாங்கக்கா. வேண்டாம், நான் போய்க்கிறேன். சொன்ன கேளுங்க, வண்டியில இருங்க. வாங்க, வந்து வண்டியில இருங்க. சூர்யா, இன்னைக்கு உம்மனா மூஞ்சி ஃப்ரெண்டு எனக்கு குட் மார்னிங் சொன்னா. ஒரு செகண்ட் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னதான் 10 நாள் லீவ்ல போயிட்டு வந்தானாலும் இப்படி ஒரு டோட்டல் சேஞ்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லி முடிச்சிட்டியா? போய் உன் வேலையை பாரு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு வேலை இருக்கு. அதான் பேசணும்னு சொல்றல, வா. சாரிடா, அன்னைக்கு உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு. சரி, ஓகே. இன்னும் கோவம் போலல்ல? நான் என்ன சொன்னா உனக்கு புரியுன்னு எனக்கு தெரியலடா சூர்யா. நான் இன்னைக்கு நடந்துக்கிட்டது தப்பு தான். நீ பாவம், எனக்காக லோன் போட்டு பணத்தை வாங்கி கொடுத்த. கொஞ்சம் கூட மதிக்காம அப்படி வீசிட்டு போனது பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன மாதிரி மனநிலையில இருந்திருந்தா அப்படி நடந்துட்டு இருப்பேன்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு சூர்யா. நான் ஏன்டா யோசிக்கணும்? நீ கேட்டா நான் செஞ்சேன், தூக்கி எறிஞ்சிட்ட, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் சூர்யா. ஏய், நான் உன்ன மாதிரி வேணும்னா குட் மார்னிங் சொல்றது, வேணா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது அப்படிலாம் நான் பழகல. உன்னை என்னோட ஃப்ரெண்டா மதிச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட க்ளோஸா பழகினேன். நீ வேண்டான்னு சொன்னா நான் ஒதுங்கி இருக்கேன், அவ்வளவுதான். டேய், நான் தான் மன்னிச்சிருன்னு சொல்றேன்ல. இதை பார், எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடு. உன் கூட பேசணும், எல்லாத்தையும் பேசணும். இவ்வளோ நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்ததெல்லாம் உன் முன்னாடி கொட்டணும்னு ஆசைப்படுறேன்டா. நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கலன்னு நினைக்கிறல்ல நீ, ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டா நீ அப்செட் ஆயிருவேன் தான்டா. இவ்வளோ நாளா எதை பத்தியும் உங்ககிட்ட பேசாம இருந்த ரணன்டா. ரத்த கிளறியா இருக்குடா இங்க. திறந்து காட்டினா தாங்குவியா நீ? துடிச்சு போயிடுவாடா சூர்யா. உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேணாம் தான் எதுவுமே இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். ஏய் அரவிந்த், என்னடா ஆச்சு? டேய் அரவிந்த். எஸ். ஓ தேங்க்ஸ். பட் இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே இல்லை பிரகாஷ், நாளைக்கு தான். ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். ஏய், நாளான்னைக்கு உனக்கு வெட்டிங் டேவா? சொல்லவே இல்லை. மரியாதை ட்ரீட் கொடுக்குற. ட்ரீட் முக்கியம் இல்லை சூர்யா, நான் உன்கிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும்டா. வெளியே எங்கேயாவது போகலாம். ஓகே டன். சரி நீ போ. ஏய், காலையில சந்திரிகா குட் மார்னிங்லாம் சொன்னியாமே? ஏய், எல்லாரும் குட் மார்னிங் சொல்லலாம், தப்பே இல்லை, போ. இந்தாண்ணே.
ஆ, அம்மா இல்லையா? இப்பதான் கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனாங்க. ஆஹா. அண்ணே நீயாவது கொஞ்சம் சொல்ல என்ன, கோயிலுக்கு கூட என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. இங்க பார், நாமெல்லாம் சொல்லி அம்மா கேட்க மாட்டாங்க புஷ்பா. பிரசவம் முடிஞ்சு நல்லபடியா குழந்தையோட வர்ற வரைக்கும் அம்மா சொல்றபடி கேட்டு பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏற்கனவே அப்படிதானே இருக்கேன். ஆனா சமயத்துல போர் அடிச்சிடுது. அண்ணே பேசாம உன்னோட கடையில வந்து உட்காந்துருவா. 6 மணிக்கு கடையை திறந்து 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்ப மதியம் 1 மணிக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து, அது கூட நல்லா இருக்கும்ல? உனக்கு எதுக்கு புஷ்பா இதெல்லாம்? ம்? பொழுது போகலன்னா ஏதாவது பத்திரிக்கை படி, இல்லைன்னா டிவி பார். போனே ஆக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அண்ணிய பாரு, பரபரன்னு வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்தாலும் வீட்ல வேலை செய்ய சரியா இருக்கு. எப்பவும் பிஸியா இருக்கிறது ஒரு தனியா அழகுதானே. ஒன்று பண்ணு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. ம்? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு நீ ஒரு வேலைக்கு போனா போதும். நீ வேற என்ன, வேலைக்கு போறேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட அவர் வீரபத்ர சாமி மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேனே, அழுத்து போய் கேக்குறதே விட்டுட்டேன். அண்ணே ஒரு 2 இட்லி எடுத்துட்டு வரட்டுமா? போதும் போதும், நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் அம்மா கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருவாங்க. என்னம்மா கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போன, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேன். என் தலை எழுத்துடி. சாமி முந்தியா சனிய முந்தியான்னு என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலையத்தான் போறேன். நீயும் பார்க்கத்தான் போற. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச வேண்டான்னு நான் எவ்வளவோ பொறுமையா அடங்கிதான் போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்ன கத்த வைக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. நீ பேசுறதே புரியலையேம்மா. அண்ணி எப்பவோ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப திடீர்னு என்ன அவங்கள பத்தி? என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாம அவளுக்கு பணிஞ்சு பேசாதே. உன்னை பார்க்கணும்னு நம்ம வீட்டுக்கு வர்ற மாப்பிளைய தெரு முனையில தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கா உங்க அண்ணி. என்னம்மா சொல்ற நீ? ஏன் வீட்டுக்காரரியா? ஆமாண்டி, நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாரு. வழியில அவரை தடுத்து நிறுத்தி இவ என்ன பேசுனா அவர் எதுக்கு தலையாட்டினாருன்னு எனக்கு புரியல. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இவ கையாட்டி ஆட்டி பேசுறதும் அவர் தலையாட்டி ஆட்டி ஒத்துக்கிறதுமா பார்க்க சகிக்கலடி. கட்டினவளை பாக்குறதுக்குன்னு கிளம்பி வந்த மனுஷன் இவ பேசினதுக்கு அப்புறம் அவளையும் வண்டியில ஏத்துக்கிட்டு அப்படியே திரும்பி போறாருன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? நீ போய் கூப்பிட வேண்டியதானமா? நான் கிட்ட போறதுக்குள்ள அவர் வண்டியை திருப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன். நீ பாட்டுக்கு புரியாம பேசுற. முரளி, என்னடா நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி? இந்த வீட்டுக்கு அவதான் நாட்டாமன்னா சொல்லிடு. நான் எதுவும் பேசாம ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறேன். ஏண்டி புஷ்பா, அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் அவளை வீட்டுக்கு கொண்டாந்து விடுறது பார்த்தே இல்ல? அவரை உருகி உருகி கவனிக்கிறது என்ன, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புறது என்ன, யாருக்கும் தெரியாம கண்ணை காட்டி அடக்கிறது என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாளா? நீயே சொல்லிடி புஷ்பா, அவர் இந்த வீட்டு மாப்பிளையா இல்ல இவ சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஆடுற எடுபடி ஆளா? வீட்டு மாப்பிள்ளன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம வழியில நிறுத்தி வந்தவரை திருப்பி அனுப்புறதும் இல்லாம வெக்கமே இல்லாம அவர் பைக்ல வேற ஏறி உட்கார்ந்து போறா. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன் பொண்டாட்டிய குறை சொல்றேன்னு நினைக்காதடா. இதெல்லாம் நல்லா இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. சொல்லி வை உன் பொண்டாட்டி கிட்ட. வாடி. டாக்டர் உங்களை வர சொன்னாரு, உள்ள போய் பாருங்க சார். சரிங்க. டாக்டர்,
வாங்க மிஸ்டர் முரளி, ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். குட். மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்குள்ள ரிசல்ட் வந்துடும். வந்ததும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர், திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க டாக்டர். எனக்கு குழந்தை பிறக்கணும் டாக்டர். உங்களுக்கு போட்டுக்கிற இன்ஜெக்ஷன்ஸ், நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போவும் சொல்கிறேன், மருத்துவம் தப்பு பண்ணாது. தைரியமாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கூடி சீக்கிரம் நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகத்தான் போகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் சொன்னதோட முழு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. மருத்துவம் தப்பு பண்ணாதுன்னு சொன்னேன், ஆனால் மனுஷன் மனசுங்கிறது ஆழம் பார்க்க முடியாத ஒன்று. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு நீங்கள் மனசார நம்பணும். உங்களோட நம்பிக்கை தான் நீங்கள் என் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒத்துழைப்பு. புரியுதா? நிச்சயமாக நம்புகிறேன் டாக்டர். நாளைக்கு நீங்கள் சொல்ல போகிற ரிசல்ட்டில் தான் என் வாழ்க்கையை அடங்கி இருக்கணும் போது எப்படி டாக்டர் நான் நம்பாத இருப்பேன்? குட். நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அப்புறமா வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தைரியமாக போயிட்டு வாங்க. என்னங்க, இந்தாங்க பால் குடிங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சுல்ல, நாளைக்கு ரிசல்ட் வரும். கண்டிப்பா டாக்டர் நல்ல விஷயம் தான் சொல்வார் பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் நமக்கு கண்ணை திறக்கிற நேரம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு முழுக்க நான் இருப்பு கொள்ளாம எப்படி இருந்தேன் தெரியுமா? நீங்க நல்லபடியா டெஸ்ட்டை முடிச்சிட்டு எப்ப வருவீங்கன்னு காலையில இருந்து அதே நினைப்போட தான் இருந்தேன். இன்னைக்கு இளங்கோ வந்தாரா?